உக்ரைன் யுத்தம் ஆரம்பமான காலகட்டம் அப்படிங்கிறது ரஷ்யால இருந்து பெரிய அளவு ஆட்கள் வெளியேறினார்கள். எதுக்கு? யுத்தம் வருது அப்படின்னு சொல்லி சேஃப் ஜோனான இடத்துக்கு தனி விமானத்தை பிடிச்சு போன கூட்டமே ஒரு பெரும் கூட்டம். அதே மாதிரி உக்ரைனை பொறுத்த வரையும் எல்லாரும் எல்லைக்கு வந்தார்கள், ரோட்டுக்கு வந்தார்கள். அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா நாட்கள் நகர நகர உக்ரைனோட மக்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சார்கள். நாட்கள் நகர நகர உக்ரைனோட ராணுவ வீரர்களும் ஓட ஆரம்பிச்சார்கள். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒட்டு மொத்தமா தவறான கொள்கை, தவறான திட்டமிடல், நம்மள பலி குடுக்குறாய்ங்க அப்படிங்கிற முடிவ ராணுவமும் எடுத்துருச்சு. அதுக்கு முன்னாடி மக்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிறது, ரஷ்யாவோட நமக்கு சண்டையே கிடையாதுடா. அமெரிக்காக்காக நம்ம பலியாயிட்டோம் அப்படின்னு சொல்லி, ரஷ்யாவே ஆண்டாலும் பிரச்சனை இல்ல. யுத்தம் நின்னா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார்கள். ஏன்னா அங்கருந்து வந்தவர்கள் தானே நம்ம, அப்படிங்கிற கான்செப்ட நோக்கியே நகர்ந்துட்டார்கள். இப்ப ரஷ்யால பெரிய அளவு யுத்தம் வந்துருச்சு. ராணுவத்துக்கு கட்டாய ஆள் சேர்ப்பு, இந்த மாரி பிரச்சனைய தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி ஓடுன ஆட்கள், இப்ப தானா வந்து ராணுவத்துல சேர ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க என்ன மாற்றம்? ஒருவேளை போர் ஜெயிக்கிறனால யுத்தத்துக்குள்ள வரார்களா அப்படின்னு கேட்டா, அப்படி கிடையாது. அப்ப ஓடுனதுக்கு காரணம், உக்ரைனுக்குள்ள போய் நம்ம என்னத்த சாதிக்க போறோம் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்ததுக்கு காரணம், ரஷ்யாவுக்குள்ள படைகள அனுப்பிச்சுச்சுல்ல உக்ரைன். அதனால ஏற்பட்ட வினைதான். காரணம் என்ன அப்படின்னா, தங்கள் நாட்டுக்குள்ள வேற ஒரு நாட்டு ராணுவம் வந்துருச்சு. காப்பாத்த நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல ஆட்கள் உள்ள வரார்கள். எண்ணிக்கை அப்படிங்கிறது 1,90,000 அப்படின்னு சொல்லி ரஷ்யா வெளியிட்டிருக்கு. இவ்வளவு நபர்கள் இப்ப சண்டை போட ரெடியா இருக்கார்கள் அப்படின்னு டெலகிராம் சேனல்களை பொறுத்தவரையும் இந்த சம்பவம் வந்து ஆட்கள் வரார்கள் கூடுறார்கள்ங்கிறலாம் ரெண்டாவது விஷயம். முதல்ல ரஷ்யா வெளியிட்ட இந்த 1,90,000 தயார் நிலையில இருக்கிறவர்கள் ஏற்கனவே உள்ள வந்து இப்ப படையில முழு பயிற்சி எடுத்து யுத்த களத்துக்கு தயார் நிலை, அந்த ஃபிகரை தான் இப்ப வெளியில சொல்றார்கள். இப்ப ஆட்கள் சேர்றார்கள்ங்கிறத சேர்த்துக்கிறாங்க. அதனால இப்ப ஆட்கள் சேர்றதும் எங்களுக்கு ஒரு மைலேஜ் தான், நல்ல விஷயம்தான். அந்த கூட்டமும் ஒரு கணிசமான கூட்டம். ஏற்கனவே சேர்ந்த ஆட்கள் தயார் நிலைக்கு வந்துட்டார்கள் அப்படிங்கிறதும் எங்களுக்கு கூடுதலான மைலேஜ். இப்ப இந்த 1,90,000 வீரர்களை நாங்க இறக்கணும் அப்படின்னா உக்ரைன் நிலைமையை யோசிச்சு பார்த்துக்கங்க. ஏன்னா ஏற்கனவே எங்க யூனிட்டுகள் வலுவா தான் எல்லா இடங்கள்லயும் இருக்கு. எங்கெல்லாம் யுத்தம் நடக்குதோ அங்க பூரா ரஷ்ய யூனிட்டுகள் வலுவா தான் இருக்கு. உக்ரைன் யூனிட் தான் வலு குறைந்த நிலையில இருக்கு. அது பத்தாது அப்படின்னு பேக்கப்க்கு எங்களுக்கு முழு அளவுல எண்ணிக்கைகள் தயார் நிலையிலேயே இருக்கு. அப்படி இருக்கும்போது பெரிய அளவு ஒரு வெற்றியை நோக்கி எங்களால ரொம்ப ஈஸியா பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி உற்சாகமான மனநிலைக்கு ரஷ்ய ராணுவம் வந்துருச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 50%க்கு மேல இன்னும் சொல்லிக்கலாம். 75%க்கு மேல இந்த திடீர் மைலேஜுக்கு காரணம் ஒரே ஒரு ஆள் தான். ஜெலன்ஸ்கியோட முடிவு தான் ரஷ்யாவுக்குள்ள படைகள் அனுப்பிச்சது தான். அதோட விளைவு இவ்வளவு மோசமா அதல பாதாளத்துல கொண்டு போய் விடும் அப்படின்னு வெள்ளை மாளிகை கூட யோசிக்கல. யோசிச்சிருந்தா நிறுத்தியிருப்பார்கள். வேண்டாம் வேண்டாம் 10 நாள் டிராமாக்காக எந்த பொங்கச்சோறும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிய தடுத்திருப்பார்கள். ஆனா இவ்வளவு தூரம் வீரியமா ஆக்கி விட்டுருச்சு. இவ்வளவு படை பலம் கூடிருச்சு. அதே மாதிரி யுத்த காலத்திலயும் பலம் கூடிருச்சு. இப்ப ரஷ்யா எங்க கை வைக்குது அப்படிங்கிறது தான். ஏறக்குறைய ரஷ்யாவோட மனநிலை ஏதாச்சும் ஒரு சின்ன அளவு தீனாலும் சரி, ஒரு நெருப்புனாலும் சரி, அத ஐரோப்பா முழுவதும் பத்த வச்சிரணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டார்கள். இவ்வளவு நாள் ஏதாச்சும் எங்களுக்கு ஆச்சு, ஐரோப்பாவை உழிச்சுப்புடுவோம், கொளுத்திப்புடுவோம்னு மிரட்டுன ரஷ்யா, இப்ப ஏறக்குறைய அந்த சம்பவத்தை செய்யவே தயாராயிட்டார்கள். வெளிப்படையான மிரட்டல் ரஷ்ய அதிபரே சொல்ல ஆரம்பிச்சிட்டார். உதாரணத்துக்கு ஜாப்ரோஜியா நியூக்ளியர் பிளான்ட்டும் ரஷ்யாவுக்கு சொந்தம்தான். அப்படிதான் ஆயிப்போச்சு. இந்த பக்கம் ரஷ்யாவுக்குள்ள உள்ள சில அணு உலைகளை உக்ரைன் படைகள் தொட்டார்கள், முயற்சி செஞ்சார்கள், தொட முடியல. அந்த சதி முறியடிக்கப்பட்டது. அத ரஷ்ய அதிபர் கோட் பண்றாரு. என்ன மாதிரி அப்படின்னா, அதாவது ரஷ்ய அணு உலைகள் மேல கை வைக்கிறது அப்படிங்கிறது அதை காட்டுல ஆபத்தான ஒரு செயல் இருக்கவே இருக்காது. அப்படி ஒருவேளை நீங்க கைய வச்சுட்டீர்கள் அப்படின்னா, அது அப்படியே நீ கனவு கண்டுக்க, இல்ல யோசிச்சு பார்த்துக்க, எப்படி வேணாலும் நீ கற்பனை பண்ணிக்கோ. அது முழுவதும் உங்க ஊர்ல வெடிச்சுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப என்ன ஐரோப்பா முழுவதும் இருக்கக்கூடிய அணு உலைகள் தாக்கப்படும் அப்படிங்கிறதா. அதுபோக இலவச இணைப்பு, கூட சேர்க்கை அப்படின்னு சொல்லி பல லொகேஷன்களும் மார்க் பண்ணி
அணு ஆயுத தாக்குதல நடத்தியே தீருவோம் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே ரஷ்யா சொன்னது என்ன அப்படின்னா, ஒரு யுத்தம் அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே உடனடியாக 0வுக்கு கொண்டு போயிரணும். ஐரோப்பாவோட ஒட்டுமொத்த அணு ஆயுதங்களையும் அப்படிங்கிற வகையில தான் குறி வச்சு நாங்க தாக்குவோம் அப்படின்னார்கள். ஏறக்குறைய அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். கூடுதலா ஊருபூரா உள்ள அணு உலைகளும் பத்தி எரியும் அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். ஏறக்குறைய 3ஆம் உலக யுத்தத்த அறிவிக்கிற செயல் தான் ரஷ்யாவோட அணு உலைகள தொடுறது அப்படின்னு சொல்லி நேரடியாவே மிரட்டியிருக்காங்க. இந்த அளவுக்கு மிரட்டல்கள் கடந்த காலங்கள்ல இருந்துச்சான்னு கேட்டா, இல்லை. இவ்வளவு வெளிப்படையா இல்ல. அதே மாரி பெரிய அளவு அணு உலை தாக்குதல் இந்த மாரி நேரங்கள்ல பூரா இன்டர்நேஷனல் ஃபோரம்ம கூப்பிடுறது, நட்பு நாடுகள், எதிரி நாடுகள் எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு சமாதான போக்குக்கு ரஷ்யா போனத நம்ம பார்த்தோம். ஆனா கடந்த 1 மாத காலங்கள்ல அந்த பேட்டர்ன்ல அப்படியே ஒரு வித்தியாசத்த பார்க்க முடியுது. என்ன அப்புட்ன்னா, கூப்பிட்டு பேசுறார்கள். ஆனா சமாதானத்துக்குள்ள போறதில்ல. இங்க பாரு அவன் இத செஞ்சான் பதிலுக்கு நாங்க இத செஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டலான ஸ்டேட்மெண்ட்ட தான் கையில குடுத்து அனுப்பிச்சு விடுறார்கள். நட்பு நாடா இருந்தாலும் சரி, எதிரி நாடா இருந்தாலும் சரி. இத செஞ்சுட்டா, இத நாங்க செய்யப் போறோம் அப்படிங்கிற மாரி தான். இந்த கடந்த 1 மாத கால பேட்டர்ன் அப்படிங்கிறது மாறுது. அதுவும் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமானது அப்படிங்கிறது, இப்ப 12ஆம் தேதிக்கு அப்புறம் இவர்கள் செஞ்ச செயல், 12க்கு அப்புறம் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் இவர்கள் ரஷ்யா எடுத்த மைலேஜ். அதாவது 12ஆம் தேதி இவர்கள் ரஷ்யாவுக்குள்ள நுழைஞ்சது. அதிலிருந்து ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ரஷ்யா எடுத்த மைலேஜ் எல்லாம் சேர்ந்து, சின்ன நெருப்பு பொறி மட்டும் நீ தெரியாம பத்த வையேன். அத வச்சே ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் கொளுத்துறேங்கிற முடிவுக்கு ரஷ்யா வந்துடுச்சு. இது ஐரோப்பா முழுவதும் மிகப்பெரிய சிகப்பு எச்சரிக்கை ஒலி தான். பொதுவாவே ரஷ்யாவோட சிவப்பு கோட்ட தாண்டாம நின்னுக்குவோம் அப்படின்னு நின்னுகிட்டு இருந்த ஐரோப்பாவுக்கு, நீ தாண்டுறியோ தாண்டலையோ, அந்த சிவப்பு கோடு இருக்கிற டைரக்ஷன் பக்கம் பாத்தியா? ஐரோப்பாவும் எச்சரிக்கை மணி, அபாய எச்சரிக்கை மணி அடிக்கிறத தவிர்க்கவே முடியாது. தவிர்க்கலாம் அப்படின்னு நெனச்சா, இப்பவே ஓடி போய் ஒளிஞ்சுக்க. இல்ல உக்ரைன் மாரி மாட்டிக்குவ அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றார்கள். இந்த பக்கமும் புரிஞ்சுகிட்டு விலகிட்டார்கள். ஒட்டுமொத்தமா ரஷ்யாவுக்குள்ள எப்ப உக்ரைன் போச்சோ, அப்ப ரஷ்யாவுக்குள்ள உக்ரைன் போச்சு. உக்ரைன விட்டு ஐரோப்பா வெளியில போயிருச்சு. ஏன் அப்டின்னா அப்படிதான் இருக்கு. உக்ரைன் என்ன ஐரோப்பாலயா இருக்கு? அப்படின்னு கேட்டோம்னா, இல்லையே அப்படின்னு ஐரோப்பா தலைவர்கள் சூட ஏத்தி சத்தியம் பண்ணுவார்கள். அது பத்தாதுன்னு இப்போ புட்டின் குடுத்த எச்சரிக்கைக்கெல்லாம் அவ்வளவுதான். நடுவுல எதுவும் கடல உருவாக்கி இவனுங்கள தனித்தீவு மாரி ஆக்கி விட்டுருவோமா? அப்படின்னு யோசிச்சா கூட ஆச்சரியப்படுறேன். அந்த அளவுக்கு மிரண்டு போயிருக்கு ஐரோப்பா. ஆனா இதெல்லாம் ஆரம்பிச்சு விட்ட அமெரிக்கா எலக்ஷன்ல பிஸியா இருக்கு. அந்த எலக்ஷன் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர்களோட ஃபோக்கஸ் இருக்கா, இல்லையான்னே தெரியும். ஆப்கானிஸ்தான்லயாச்சும் தவிக்க விட்டுட்டான் போனா, இங்க ஒட்டுமொத்தமா நம்மள புடிச்சு முழுகடிச்சுட்டான் பாரு அப்படின்னு சொல்லி, ஒட்டுமொத்த ஐரோப்பிய தலைவர்களும் அமெரிக்காவ திட்டாத நிமிடங்கள் இல்லைங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.